அது அன்னைக்கு போராத நேரம் அவருக்கு தேவையில்லாத வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டார். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சூரியனை மறைச்சதா இன்னைக்கு சும்மா வைபா இருந்ததா, சென்னை வைபா இருந்ததா? எதுக்கு சொல்ல வரேன்னா, அதாவது சென்னை ஒன்று அவருக்கு பட்டா போட்டு கொடுத்துடல. அவருக்கு அடக்கம் தேவை. எல்லாரையும் கலாய்க்கிறது, எங்கேருந்து போன நீ, எங்கேருந்து போன, எங்கேருந்து நீ என்ன வேலையை செய்த, மரியாதை கொடுத்தா மரியாதை. அன்னைக்கு மரியாதை கொடுக்கல. ஒரு சக மனிதருக்கு மனித அமைச்சர்ன்றது என்ன உயரிய பதவி இல்லை, அது எப்படி இருக்கணும்? அந்த இடத்துல அடக்கம் தேவை. அந்த அடக்கம் இல்லாமல் நீ அவுத்து போட்டு ஆடினா அதற்கு மேலே எங்கேருந்து போன, உன்னுடைய பூர்வீகமே அதிமுகவுக்கு தெரியும். நீ அங்கே போயிட்டு டான்ஸ் ஆடி இருக்கிறவங்களெல்லாம் ஏமாற்றி சுற்றின்னு இருக்காத, வச்சு செய்வாங்க எல்லாரும் உன்னை. ஏன்பா அமைச்சர் சேகர் பாபு பற்றி ஒரு கேள்வியை கேட்டீங்க, அதோட நாங்கள் வச்சு செய்வாங்கன்னு எல்லாம் அமைதி ஆகிட்டீங்க. நீங்களே பயப்படுறீங்களா? இல்லை, அதை விடுங்க. இதோ பாருங்க, அதாவது இங்கே பாருங்க, இது முக்கியமான விஷயம். எங்கள் பொதுச்செயலாளரை கலாய்க்கிறதுக்கெல்லாம் அவருக்கு அருகதையே கிடையாது. ஓடுகாலி இருந்தாலும் இங்கே பாருங்க, பார்த்தீங்களா இல்லையா? கலாய்க்கிறதுக்கு எந்த விதத்திலும் தகுதி கிடையாது, அருகதை கிடையாது. எந்த பாஷையில பேசுவோம்னா, நீ பேசுற பாஷையை கத்துக்கிட்டு போன இடம் குருகுலம் எங்களது. அதே குருகுலத்தில் நாங்கள் பாலப்பாடம் படிச்சு இன்னைக்கு தயாரா நிக்கிறோம். நீ அந்த வார்த்தையெல்லாம் அடக்கிக்கோ. உனக்கு நான் அடக்கம் தேவை. ஏன்னா உன்ன தப்பு, அதாவது தேர்தல், அதனால வேற எதுவும் நல்ல விஷயம் நடக்கட்டும். அமைச்சராக இருந்தால் மக்களை பாதுகாத்து மக்களுக்கான வேலையை செய்து கொடு. கலெக்ஷனும் கமிஷனும் கட்டிங்கும் வாங்கிட்டு உனக்கு எங்கே தேவையோ ஓடி போய் ஒழிஞ்சி நீ யார் காலில் விழுந்த, இப்ப யார் காலில் விழுந்து கிடக்குற, அந்த டேப் கொடுப்பா. யார் புடவைய சரி பண்றாரு பாருங்க. இந்த மாதிரி அதிமுக யாரும் கொம்பு தூக்க மாட்டாங்க. பாத்தீங்களா இல்லையா? யார் புடவைய இல்லையா? பாருங்க, நல்லா பாருங்க. புடவை போய் சரி பண்றதும் சும்மா பேருக்கு அப்படி உதயநிதியை போய் எங்களை அடக்குவியா? நீ எங்களை அடக்குவியா? நம்ம அடக்க முடியுமானா? நான் அடக்கம் தேவை சேகர் பாபு அவர்களே. எடப்பாடியார் தேவையில்லை. உனக்கு எடப்பாடியாரை விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் கிடையாது. நன்றி. களத்தில் சந்திப்போம். அவங்க தான் வா வா வான்னு வேண்டி வேண்டி கூப்பிடுறாங்களே. வக்கில்ல, வழி இல்ல, திக்கில்ல. அதிமுகவுடைய ஆளுமை என்னன்னு மக்களுக்கு தெரியும். அதனால எல்லாருமே வா வான்னு கூப்பிடுறாங்க. அதுதான் வேலை, வேற என்ன இருக்கு? அதாவது கூட்டணி பலம் 30 கட்சி கூட்டணியை வச்சுக்கிட்டு ஒரு சிங்கிள் ஆள் இருந்தா கூட கூட்ட இது கிடையாதுங்க. மக்கள் மனசுல நிக்கணுங்க. மக்கள் மனசு ஓட்டு போடணும். மக்களுக்கான அடையாளமா இருக்கணும். அது எடப்பாடியார் நிக்கிறாரு. கெட்டிக்காரம் புழுகு 8 நாள் நல்லா ஊருக்கே தெரியும். அவங்களுடைய தேர்தல் கூப்பன் மட்டும் இல்ல, அவருடைய வாக்குறுதி என்னன்னு. அதனால மக்கள் வாங்கி வச்சுப்பாங்க, அவ்வளவுதான். அது 8000 ரூபாய் கூப்பனுக்கு நான் சொல்ல தேவையில்லை. நான் போராடலாம் மக்கள் சொன்னா அதை வாங்கி பேப்பர் நான் கீழே போட்டு வச்சு போனேன். 20 ரூபா நோட்டு கொடுத்தாங்கன்னா கொடுத்தவங்களை கேட்கணும். நன்றிண்ணா.